நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சிங்கமுத்துவுக்கு 25,000 அவதூறு வழக்கில் சிங்கமுத்துவுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது நீதிமன்றம். பார்க்கிறோம். தன்னை பற்றி நடிகர் சிங்கமுத்து அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி வடிவேலு வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் சிங்கமுத்துவுக்கு 2,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாயை மான நஷ்டஈடாக வழங்க சிங்கமுத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனதான் நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதுல தன்னை பற்றி அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அப்போது வடிவேலுக்கு எதிராக இனிமேல் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டேன் என்று நடிகர் சிங்கமுத்து தரப்புல உத்தரவாத மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான எந்த தகவலையோ வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ டிஜிட்டல் முறையில வெளியிடப் போவதில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இடைக்கால மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் அந்த பிரதான சிவில் அவதூறு வழக்கு விசாரணையின் போது சிங்கமுத்து தரப்புல ஆஜராகி ஒரு பதிலுரை தாக்கல் செய்யப்படாத நிலையில அவருக்கு எதிராக ஒருதலைப்பட்ச தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஒருதலைப்பட்ச தடை உத்தரவை எதிர்த்து தான் சிங்கமுத்து சார்பில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் 67 வயது ஆகிவிட்டதுனாலும் உடல்நல குறைவினால சிகிச்சை பெற்று வந்த காரணத்தினால அந்த பிரதான வழக்குல தன்னால ஒரு பதிலுரை தாக்கல் செய்து வாதிட முடியவில்லை என்றும், எனவே அந்த ஏற்கனவே விதிக்கப்பட்ட அந்த ஒருதலைப்பட்ச உத்தரவை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கே குமரேஷ் பாபு அந்த பிரதான வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த அந்த தடை உத்தரவை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக சிங்கமுத்து தரப்புக்கு 2,500 ரூபாய் அபராதம் விதித்து அதை வடிவேலு தரப்புக்கு செலுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து இந்த பிரதான வழக்கு மெயின் சூட் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு என்பது தொடர்ந்து ஹைகோர்ட்ல நடைபெறும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.